பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு நல்லா பாடினி விஜய். நீ பாடி டான்ஸ் ஆடுற நேரத்துல தான் அங்கே கொத்து கொத்தா மக்கள் வந்து மயங்கி விழுந்து கிடந்தாங்க. அது கூட தெரியாம நீ பாட்டு தற்கூரி மாரி பாட்டு பாடிக்கிட்டு சம்பந்தம் மேல ஒருத்தர் மேல பழி போட்டு வந்த. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் எந்த பேரில் ஏறிச்சுன்னு தெரியுமா தற்கூரி விஜய்? உனக்கு அது தெரியுமா? உனக்கு தெரியாது. ஏன்னா உனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? டிஎம்கே டிஎம்கே டிஎம்கே. உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா டிஎம்கே திட்டணும், டிஎம்கே ஓட்டை உடைக்கணும். இதுதான் உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அதனால நீ சும்மா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டில் 10 ரூபா பாடணும். பாட்டிலுக்கு 10 ரூபா யாருன காலம் எந்த காலம் தெரியுமா? கொரோனா பீரியட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 ரூபா தான். கொரோனா பீரியட்ல எடப்பாடி பழனிசாமி பீரியட்ல டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு டோக்கன் கொடுத்து லைன்ல நிக்க வச்சு பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வசூல் பண்ண டைம்ஸே எடுத்துன்னு வந்தானுங்க. இந்த தங்கமணி தான் அன்னைக்கு வந்து சாராய அமைச்சர். அவர் தான் இதை கொண்டு வந்தது. இது தெரியாம அந்த பாவம் அந்த செந்தில் பாலாஜியை போட்டு நீங்க 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்டா அந்த செந்தில் பாலாஜி மேல அவ்வளோ வன்மம் உங்களுக்கு? ஏன்னா அவரை வந்து அரசியல் ரீதியாக அவங்களால வந்து சமாளிக்க முடியல. அவரோட உழைப்பு அப்படி. அதனால நீங்க வந்து அவரை வந்து போட்டு டாமினேட் பண்றீங்க. இந்த 10 ரூபாய் வந்து கொரோனா பீரியட்ல தான் கொண்டு வந்தது. அது இல்லைன்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்சிடா தற்கொலை விஜய். நீ நிரூபிச்சிடா பார்க்கலாம். அதை நிரூபிச்சுனா நான் ஒத்துக்கிறேன்டா. நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லிட்டு தற்கொலை விஜய்.